ஹீமோகுளோபினே இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? எப்பவும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? மட்டன் ஈரல் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் சிம்பிளா நான் சொல்ற இந்த மெத்தட்ல. முதல்ல மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா. இத ஃபர்ஸ்ட் வாசம் வர அளவுக்கு வறுத்துருங்க. இது கூடவே 3 பட்டை வத்தல் அதையும் நல்லா வறுத்துருங்க. இப்போ இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்றதுக்கு வடசட்டியில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஒரு 10, 15 போல சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடெல்லாம் போற அளவு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை வந்து உள்ள சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. மட்டன் ஈரல்ல புரோட்டீன், அயன், வைட்டமின் ஏ, சிங்க் அப்படின்னு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கவங்க, அனிமிக்கா இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. புரோட்டீன் அதிகமா இருக்கிறனால கொஞ்சம் குவாண்டிட்டி எடுத்தாலே வந்து உங்களோட பசி வந்து அடங்கிரும். அதனால வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப மசாலாலாம் இல்லாம இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஈரெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துரும். இப்போ லாஸ்டா மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சுட சுட சோறை வடித்து இந்த ஈரல் கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணும்னா சுபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.